படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். இது ஃபுல்லாக வந்து கேஸ்ட்டு அந்த பற்றி தான் காமிச்சாங்க. கிறிஸ்டின், முஸ்லீம்ஸ், ஹிந்துஸ் அதை பற்றி தான் காமிச்சாங்க. ஒன் டைம் பார்க்கலாம். ஆமாம், அது வந்து என்னென்னா கிறிஸ்டின்ஸ் வந்து எங்கள் ஜாதி வந்து சேருங்க, ஹிந்து வந்து வரமாட்டேன் அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் வந்து லாஸ்ட்டில் வந்து எல்லாரும் ஒன்று தான் காமிச்சாங்க லாஸ்ட். ஆமாம், வெளியே நடந்து தான் இருக்குது. அந்த மாதிரி இன்னும் அந்த மாதிரி நடந்து தான் இருக்கா, நடக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். அதுதான் இந்த மூவியில் காமிச்சிருக்காங்க. விமல் கேரக்டர் நல்லா இருந்துச்சு, சார் கேரக்டர் நல்லா இருந்துச்சு, மேம் கேரக்டர் நல்லா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹீரோயின் கேரக்டரும் நல்லா தான் இருந்துச்சு. அவங்க நல்லா பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அவங்க கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அவங்க ரோல் நல்லா தான் இருந்துச்சு. அவங்க கொஞ்சம் காமெடி கொண்டு போய் இது பண்ணாங்க. இல்லை நல்லா தான் இருந்துச்சு. ஒன் டைம் பார்க்கலாம். எப்படியுமே ஒன் டைம் பார்க்கலாம். இந்த மூவி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் போரிங்காக தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. த்ரில்லர்லாம் இல்லை, அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை. அவங்க வந்து காமிக்காங்க அவ்வளோதான். இந்த மாதிரி இருந்து நான் லவ் பண்ணி இறந்ததுக்கப்புறம் அவங்க வந்து காப்பாற்றுற மாதிரி அவங்க இது பண்ணாங்க. நல்லா தான் இருந்துச்சு. ஒர்த்துலாம் இல்லை, போவோம், ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். இந்து வந்து கிருஷ்ண மாதிரி தான் அதெல்லாம் நிறைய நடக்குது இல்லை. நம்ம ஊரில் சரி, நம்ம இந்த நாட்டில் சரி நிறைய நடக்குது. அது வந்து படமாக எடுத்து வச்சுருக்காங்க. இது ஒன்றும் அருமையான ஒரு கதை தான். இல்லை டேரக்டர் சூப்பர், ஆக்டிங் சூப்பர், இசையமைப்பாளர் நல்லாயிருக்கும், எல்லாமே இருக்குது. வந்து படத்தை மட்டும் தேட்டர் வந்து மட்டும் பாருங்கள். அதுதான் மாதிரி இதுதான் சொன்னேன்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம நடக்கிறது வந்து கதையாக படமாக பண்ணியிருக்காங்க. வந்து பாருங்கள், வந்து பாருங்கள், நீங்கள் வந்து பாருங்கள். உண்மை நடக்குது. நடக்காமல் எல்லாம் யாரும் எடுத்து வைக்க மாட்டாங்கல்ல. உங்கள் ஏரியாவும் சரிங்க சரி நடந்துருக்கும். எல்லாம் நடக்கிறது தானே, நடக்காமல் யாரும் எடுத்து வைக்க மாட்டாங்கல்ல. எல்லா ஆக்டிங்கும் பேச மாதிரி தான் இருக்குது. விமலோட ஆக்டிங் பக்காவாக இருக்குது. ஆனால் இன்னும் நிறையா ஒரு பண்ணியிருக்கலாம். சிம்பிளாக முடிச்சுட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. டேரக்டர் படத்தை வச்சு அவர் தாங்க மூவ் பண்ண போகிறோம். எம்எஸ் பாஸ்கர்லாம் அருமையான ஆக்டிங், அவர்லாம் லெஜண்ட் தானே. அவர் இன்னும் பயங்கரமாக இருக்குது. அவர்தெல்லாம் சூப்பராக இருக்குது. அவர் ஆக்டிங்லாம் அவர் தாங்க என்டர்டைன்மெண்ட்டு படத்துக்கு. அவர் காமெடி, காதல் சுகுமாரெலாம் நல்லா பண்ணியிருக்காரு. பழைய காதல் பாடம் பார்த்தல அது மாதிரி தான் இப்போ பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. கூல் ஸ்டோரிஸ் தாங்க இன்னும் அவர் சூப்பர். அவர் கூல் ஸ்டோரிஸ் வந்து நம்ம எப்படிதான் ஒரு இதுவாக ஜோக்கராக தான் பார்த்துருப்போம். ஆனால் ஒரு சீனில் வந்துட்டு போகிறனால அவரோட லெவல் இதில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது டேரக்டர் தான் கேட்கணும், நம்ம சொல்ல முடியாது. டேரக்டர் தான் அதை கேட்டாகணும். படம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு ஃபீலாக இருந்தது, என்ன ஒரு கான்செப்ட் சொல்ல வராங்க. ஆக்சுவலி வந்து காசு கொடுத்து மதம் மாறுறது வந்து அப்போ வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. இப்போ அந்த மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியாது. பட் வில்லேஜ் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா காசுக்காக மதம் மாறுறது, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்காகவோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்காகவோ அவங்க கன்வெர்ட் ஆன விதம் வந்து அப்போ நிறையா இருந்தது. இது ஒரு ஸ்கேமாகவே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்கேம் மூலமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக காமிச்சிருந்தாங்க. எம்எஸ் பாஸ்கர் அவரோட கேரக்டர் பயங்கரமாக பேசலாம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விமல் சாரோட அந்த தமிழ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதுவுமே பேசலாம். எனக்கு அதெல்லாம் வந்து இருக்கும்போது கூட எனக்கு அந்த ஃபஸ்ட் ஹாஃப்லலாம் பார்க்கும்போது எதுக்கு ஒரு மதம் வந்து அதிகமாக வச்சு ஒரு மதத்தை கம்மியாக வச்சு அந்த மாதிரி கொண்டுட்டு போகிறாங்களோ, ஒருவேளை ஏதாவது ஒரு மதத்து சம்மந்தப்பட்டதாக கொண்டுட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருந்தது. ஆனால் கிளைமேக்ஸில் ஒரு கிளாரிட்டி கொடுத்தாங்க. அப்படி கிடையாது, எல்லா மதமும் ஒன்று தான், எல்லாருமே ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். வழிபாடுகள் வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாமே தவிர மதம் ஒன்று தான் அப்படிங்கிறத காமிச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மத நல்லிணக்கத்தை பற்றி தான் படம் பேசிகிட்டு இருக்கு, ஒத்துமையை தான் பேசிகிட்டு இருக்குது. சரிங்களா? அதனால் இது கட்டாயப்படுத்தி மதத்தை மாற்றக்கூடாதுங்கிறது அதெல்லாம் நடக்குன்ற பிரச்சனைகளை வெளியே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இல்லை, நடைமுறையை தான் பேசிகிட்டு இருக்கு. அது வந்து அப்படி தான் பண்ணுறாங்க. அது கட்டாயப்படுத்த அவங்கவுங்க விருப்பம் அதெல்லாம் நடக்கின்ற குடும்பத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள் நடந்தா சொல்லுது. இல்லை, கொஞ்சம் கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் ஹீரோயினி விமல் அவங்க எல்லாம் டெத் ஆகிடுறாங்க. அவங்க தான் பழி வாங்குறாங்க. எங்களை வாழ விட மாட்டேங்கிங்க, வைக்க விட மாட்டேங்கிங்க, மதத்தால் எங்களை கொண்டுட்டீங்க. அதான் படம் பேச வருது. எம்எஸ் பாஸ்கர் வில்லன் அவர்கள் கேரக்டர் நல்லா பேசப்படுது. எல்லா ரிலீஜன் பார்க்காம எல்லாரும் ஹார்மோனியஸாக ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான். யாரோட கேரக்டர் பேசப்படுற மாதிரி? ஹீரோயின் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. மதத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆமாம், எல்லா மதமும் இருக்குது. எல்லாம் கடைசியில் ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான். படம் வந்து மத நல்லிணக்கம் அந்த மாதிரி ஒரு இது, எல்லாரும் ஒற்றுமையாக நல்ல மனித இதோட வாழணுங்கிற இது நோக்கத்தில் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாரோட ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு. யாரோட ஆக்டிங் பேசப்படுற மாதிரி இருக்கும்? எது படத்தில் யாரோட ஆக்டிங் பேசப்படுற மாதிரி இருக்கும்? பரமசிவம்
ஓகே. பரமசிவம் இருக்காப்புல. பரமசிவம், பாத்திமா நியூ ஹீரோயினியா அவங்கள எனக்கு தெரில, புதுசாக பார்த்தது மாதிரி இருந்துச்சு. பரமசிவம் பாத்திமா ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. அந்த மொத்தத்தில் மதத்தோட இது இந்த நானும் ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் தான் படித்தவன். அந்த கிறிஸ்துவ இதில் அந்த பெரிய புராணம் அந்த இதுகள்லாம் தெளிவாக சொல்லி கொடுக்காததை விளக்குனாங்க. அது உண்மையிலே நிறைய பள்ளிகள் அந்த மாதிரி நடக்குது. அது உண்மையில் நடக்குது ஆக்சுவலாக. உண்மையிலே நடக்குது. அதாவது எய்டட் ஸ்கூல்கள் அந்த மாதிரி இதுகளில் உள்ளவங்களோட இதில் உள்ளதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. படம் நல்லா இருந்துச்சு. விமல் சார் ஆக்டிங் சொல்லவே வேணாம். ஆப்வியஸாக அவரோட ஸ்டைலில் பெஸ்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி சொல்லணும்னா விமல் சாரோட மூவி எந்த அளவுக்கு ஹிட்டு கொடுக்கும், காமெடியாக இருந்தாலும் அதில் ஒரு சோசியல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் சாரோட மூவி அளவுக்கு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கோம். கான்செப்ட் ஜாதி மதம் அதை பேஸ் பண்ணி அது லவ், ஒரு ஊரே 2 ஊர் சேர்ந்து லவ் எதுக்கிறது, கடைசியில் அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா என்ன ஆச்சுங்கிறது தான் ட்விஸ்ட்டு. சாரோட ஹியூமர் அந்த அளவுக்கு இல்லை. இது வந்து சீரியஸாக கொஞ்சம் போன மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி கூல் சுரேஷ் அவரோடது நார்மலாக அவரோடது எப்படி இருக்குமோ சேம் பேசிஸ். நாட் அதான் விமல் சாரோடது எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இல்லை. 50-50 புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு, பெட்டராக பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் எல்லாரும் பார்க்கலாம். அதான் மூவிஸ் இப்போ எல்லாருமே பார்க்குறாங்க. பட் இப்போ ஆடியன்ஸ் நிறைய எதிர்பார்க்குறாங்க, அந்த அளவுக்கு ஃபில் பண்ணலை. படம் நல்லா தானே இருக்குது, பார்க்கலாம். கிளைமேக்ஸ் சொன்னால் நல்லா கொடுத்துருக்கலாம் லாஸ்ட்டில். பேய் படம் மாதிரி தெரியல, ஆனால் நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. யாரையும் மாற்ற தேவையில்லை. அவங்கவுங்க ட்ரெஸ்ஸை அவங்கவுங்க போட்டாலே நல்லா இருக்கும்னு சொல்கிறது தான் அது கருத்து. உங்களுக்கு இது நல்லா இருக்கும், அங்கே அது நல்லா இருக்கும்னு சொல்கிற மாதிரி இல்லை. எல்லாமே ஒரே மாதிரி, ஒரே ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் படம். மதத்தை பற்றி பேசியிருக்காங்க, ஆனால் அவ்வளோலாம் இல்லை. எப்படி சொல்கிறது, அவங்கவுங்க சாமி அவங்கவுங்க கும்பிட்டா நல்லா இருக்கும்னு தான் சொல்ல வராங்களே தவிர மிச்சபடி படத்தில் அவ்வளோலாம் கண்டென்ட் கொடுக்குற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. படம் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. நிறைய பேர் வந்து இந்த ஜாதி மதம் ரீதியாக வச்சுருக்காங்க. படம் வந்து சரியில்லை அப்படி இப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்க்க வேண்டிய படம் தான். ஏன்னா இப்போ இருக்கவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும், அது மாதிரி பார்க்க வேண்டிய படம் தான். ஆக்டர் விமல் நல்லா நடிச்சிருக்கா போல். அவரை விடவே கூல் சுரேஷுக்கு தான் அங்கே வந்து கைத்தட்டல்லாம் பயங்கரமாக இருக்குது. தேட்டரில் பார்த்தீங்கன்னா விமலுக்கு கூட அவ்வளோ கைத்தட்டல் இல்லை, கூல் சுரேஷுக்கு பயங்கரமாக தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க. ஒரு சீன் ஒரு சீனுக்கும் பசங்க என்னென்ன ஆட்டம் ஆடுறாங்க. ஆக்சுவலாக வந்து அதான் இப்போ கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றுறாங்கன்ற மாதிரி ஒரு எப்படின்னா ஒரு ஹீரோ வந்து ஒரு வேறு மதத்தை சார்ந்தவங்களாக இருக்காங்க, ஹீரோயினி வேறு மதத்தை சார்ந்தவங்களாக இருக்காங்க. அந்த மேரேஜ்னால வர இது அந்த மாதிரி வந்து அந்த ஊர் 2ஆக பிரிஞ்சு அது திருப்பி எப்படி ஒன்றாகுது, எப்படி என்ன இதுதான் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எல்லாரும் வந்து கண்டிப்பாக பாருங்கள், நல்லா தான் இருக்குது.